be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளை மீண்டுமாக இந்த சங்கீத தியான வேளையில உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஓட் போட்டீங்களா? கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் வாக்கி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன சிந்தனை கவனிங்க. அதாவது கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்ற, அதாவது தேவனே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போடுறதா, இல்லை தேவன் இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதான்னு சிந்திச்சு அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? சும்மா ஒரு க்ளூ தான், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோட சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும். சரிங்களா? நம்முடைய தமிழகத்தில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இப்போ நம்ம 41 சங்கீதத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. போன வாரத்தில் என்ன படித்தோம்? சிறுமைப்பட்டவங்கள சிந்தை இருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி, அந்த சிறுமைப்பட்டவன் யாரு, ஏன் இந்த ஆசீர்வாதம் நமக்கு முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கவனித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? இது ஒரு நிபந்தனையோடு கூட உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த சிறுமையானவள் மேல் நம்ம சிந்தை வைக்கும் பொழுது, அதாவது நம்மளோட இந்த எல்லா விதத்திலும் கொஞ்சம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறவர்கள், எளிமையாக இருக்கிறவர்களுக்கு நம்ம சிந்தை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யும்போது ஆவிக்கிறவமையாக இருக்கலாம், அது சரியப்புறமாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இறங்கி நம்ம செய்யும் பொழுது தேவன் அதற்குன்னு ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் சொல்லி கவனித்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் அது நிபந்தனையோடுக்குள்ள ஒரு ஆசீர்வாதங்கள். இதை சிந்தனை இருக்கும் பொழுது இதெல்லாம் தொடர்ந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ கவுண்ட் ஆஃப் பிளஸன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க நன்மைகளை எண்ணிப்பார். இந்த ஒரு நியமத்தில், இந்த பிரின்சிபல், இந்த ஒரு நியமத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகிறது. அதுதான் முதலாவது ஆசீர்வாதம் நாங்கள் கவனிச்சோம். தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த தீங்கு நாளை குறித்து நான் விவரமாக போன வாரம் நம்ம படிச்சிட்டோம், அதனால ரொம்ப போக போகிறதில்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார். He will deliver us. என்ன சந்தர்ப்பமானாலும் நீங்கள் அந்த தேவ சுவாபத்தை போல, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக தேவனை போல சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து வருகிறது. நான் ஏசாயா 11ஆம் அதிகாரம் படித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு வசனம் இருக்குது, 4ஆம் வசனம். கவனிக்க. நீதின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியின் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அப்ப இங்க பாருங்க, சிறுமையானவர்களை கர்த்தர் எப்பொழுதும் நினைக்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது, நமக்கும் அந்த மனதுருக்கம் இருக்கும் பொழுது, நமக்கும் நம்ம இருதயம் அந்த இரக்கத்தால் நிறைந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கும் அப்படியே தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார் என்றுதான் நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முதலாவது ஆசீர்வாதம், தீங்கு நாடுல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக, விடுவிக்கிறவராக, டெலிவரிங் அஸ், விடுதலை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கவனிச்சோம் இல்லைங்களா? இப்போ 2வது வசனத்தை படிங்களேன். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர் என்று படித்தோம்ல. அது அப்போ 2வது ஆசீர்வாதம்னா பாதுகாக்கிறவர். அப்ப கர்த்தர் நம்மை அந்த பாதுகாக்கிறவர் அப்படிங்கிற வசனம் 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லிருக்கா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அப்ப இந்த காப்பார் என்கிற அந்த வார்த்தைக்கு பிரிசர்வ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காப்பார் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஈஸியா தெரிகிற மாதிரி இருக்கிறது. ஆனா பிரிசர்வ் என்று சொல்லுகிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. பிரிசர்வ் என்று சொன்னா கெட்டு போகாமல் வைத்திருக்கிறார். ஒரு ஏதாவது பொருளை நம்ம பத்திரமா வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குன்னு மெனக்கெட்டு அதுக்குன்னு ஒரு பிரயாசங்கள் பட்டு எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கர்த்தர் நம்மை கெட்டு போகாம பழுதாக்காம இதுவரைக்கும் காத்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சற்று யோசனை பண்ணி பாருங்க. சிலவங்க எத்தனையோ வியாதி வருஷ நேரங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இது எல்லாம் மொத்தத்திலையும் உங்களை பாதுகாத்து 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 இன்ன வரைக்கும் உங்களை பத்திரமா வைத்திருக்கிறாரே, அதுதான் அவருடைய பாதுகாவல். his protection. அது நெவர் எண்டிங்கா இருக்குது. இந்த உலகத்துல நம்ம வாழும் வரைக்கும், இந்த உலகத்துல தேவன் நியமித்த நாட்கள் நம்ம இருக்கும் வரைக்கும், நமக்கு என்ன விதமான இந்த தீமை வந்தாலும், வியாதி வந்தாலும், வருத்தம் வந்தாலும், சோதனை வந்தாலும், சத்துருக்கள் மீது துக்கங்கள் வந்தாலும், ஆபத்து வந்தாலும், விபத்து வந்தாலும், கோவிட் வந்தா கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல ஒரு 16 வயசு இருக்கும். அப்போ ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மிஷினரி அம்மாவை ட்ரெயின் ஏற்றுறதுக்காக மம்மி என்னையும் ரவியும் அமைச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஏற்றி விட்டுட்டு பிளாட்ஃபார்ம் ஏறி வராமல் அந்த ட்ராக்ல குதிச்சு நாங்கள் இறங்கி வர்றோம் உள்ள. அப்போது நான் சொன்னேன், நான் இறங்குறேன்டா, நீ அதுக்கப்புறம் இறங்கிவான்னு சொல்லி நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன், அவன் பின்னால் வந்துட்டு இருக்கான். அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே ட்ரெயின் வந்துட்டு இருக்குது, நான் அதை கவனிக்கல. அப்போ அந்த சைடில் பிளாட்ஃபார்ம் இருக்காங்களாம் கத்துறாங்க, அம்மா ட்ரெயின். அப்போ திடீர் எதுக்கு கத்துறாங்க மேலே பார்க்கும்போது பார்த்தா
கொஞ்சம் தூரத்தில் இந்த ட்ரெயின் அவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்கு. பயந்துட்டு திரும்பி நான் 2 பேரும் ஏறி அந்த பக்கம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன், ஒரு ஆள் அந்த மாதிரி ட்ரெயினை க்ராஸ் பண்ணும் பொழுது அந்த ரயில்வே கிராசிங்கில் அந்த ட்ராக்கெல்லாம் மாறும் பார்த்தீங்களா, அதில் கால் மாட்டி ட்ரெயின் அடித்து செத்து போயிட்டான்னு சொல்லி. அப்போ தேவன் அந்த இடத்துல பாதுகாத்திருக்காரு இல்லைங்களா? இந்த மாதிரி உங்களோட சிந்தனை இப்போ சிந்தித்து பாருங்களேன். கடந்து வந்த பாதைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பலவீனமான நேரங்களில், கண்ணீரான நேரங்களில், சோதனையான நேரங்களில், நீங்கள் எல்லாருக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்ட நேரங்களில், சிக்கிக்கொண்ட நேரங்களில், தவித்து கொண்டிருக்கிற நேரங்களில் தேவன் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார், உங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. தேவ பிள்ளைகளை, இந்த பாதுகாப்பு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். அது இந்த பிரின்சிபல். அப்போ நீங்க உங்களை போல கஷ்ட மக்கள் இந்த சிந்தை வைக்கும் பொழுது அது உங்களுக்கு எப்பொழுதுமே அது இருக்கிறது தான் நான் சொல்ல வருகிறேன். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்ப கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். கவனிங்களா, இதை பாக்குறீங்களா? இந்த 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 பழம், இந்த இதெல்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கணும்னா அந்த பாட்டிலுக்குள்ளதான் இருக்கணும். அது வெளில போகக்கூடாது. அதுக்கு வேண்டிய பொருட்களை அந்த எஜமான் போட்டு வைத்திருப்பார். அது பழுதாகாம கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல நீங்க கர்த்தருடைய பலத்த கருத்தில் நீங்க அடங்கி இருக்கும் பொழுது, தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. உங்கள் அழிவை காணாதபடி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இதை நீங்கள் சிந்தனை வைத்துக் கொள்கிறோம். சில டைம் புழுக்கமாக தான் இருக்கும், சில டைம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அங்கதான் நீங்க இருக்கணும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இது எனக்கு வேணாம், அது எனக்கு வேலை வேண்டாம், இது எனக்குன்னு நினைக்காதீங்க. உங்களை எங்க வைக்கணுமோ கர்த்தர் சுத்தமோ அந்த இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நண்பர்களை கொடுத்திருக்கிறார். அதுலயே இருங்க. அவசரப்பட்டு மற்ற காரியங்களுக்கு போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதான் வைத்திருக்கிறான்னு சொல்லி உங்களை பாதுகாக்கிறவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். தேவ பிள்ளைல, இங்க ஒரு அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கலாமா? ஆண்டவரை என்னை இவ்வளோ பாதுகாத்து வரீங்களே, நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா? என் இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நீங்க போய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுக்க என்னை பாதுகாத்தீங்களே, என்னை வழி நடத்தினீங்களேன்னு சொல்லி நீங்க நன்றி செலுத்துறது அவசியமா இருக்கிறது. ஒரு தேவதாசன் சொல்லுவாரு, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரை, இன்னைக்கு ஒரு 4 மக்களையாவது நான் சந்திச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செஞ்சு உங்களுடைய சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லிட்டு போவாராம். அதே போல ஒரு 4 மக்களை சேர்ந்து அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுத்துட்டு வருவாருன்னு சொல்லுவாராம். அது எண்ட் ஆஃப் த டே அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார். இன்னைக்கு நான் அந்த மக்களை சந்திச்சேன் ஆண்டவரை, உங்களை செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சேன் ஆண்டவரைன்னு சொல்லுவாராம். அந்த சிந்தனை உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது இருக்கணும். இன்னைக்கு யாருக்காவது நான் உதவ வேண்டும், இன்னைக்கு யாருக்காவது ஒரு நன்மை செய்ய வேண்டும், நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியான எழுதுன்னு சொல்லி கேட்கிறது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ ஒரு கதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த பாருங்க, 1970 சோவியத்ல மல்ஜோவா அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல அந்த பாஸ்டர் சர்ஜி பெட்ரோவிச்னு ஒரு தேவதாசன் இருந்தார். அந்த காலத்துல அந்த இரும்பு திரைன்னு சொல்லுவாங்க. அந்த அப்படிப்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது இந்த ஜப கூட்டங்களும் நடத்த முடியாது. அந்த ஜப கூட்டம் நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த மனைவிகள்கிட்ட அவங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிடுவாங்களாம். அவங்க இந்த கடைக்கு போவாங்கல்ல, அந்த இடத்துல தான் சொல்லுவாங்களாம். குசு குசுன்னு தான் சொல்லணும், யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் எல்லாரும் ஒரே நேரத்துக்கு போக முடியாது, அப்பப்போ போய் சேர்ந்துக்குவாங்களாம். ஸோ அவ்வளோ கடினமான ஒரு இரும்பு திரையில கம்யூனிஸ்ட் நாடுகளில் இருக்கும் பொழுதுல இந்த தேவதாசன் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இது வந்திருக்கிறது அவங்க யாரும் பார்க்கலன்னு நினைச்சாரு. ஆனா அந்த KGB அப்படின்னு சொல்லுகிற அந்த போலீஸ் அவர்களுக்கு அறிந்து விட்டார்கள். அவர்கள் நடு ராத்திரியில அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி அவங்க போய் பார்த்து ஜெபிச்சுட்டு வந்துட்டாரு. ஜெபிச்சுட்டு அவங்களுக்கு தலைவர், அந்த ஊழியத்துக்கு தலைவர் ஒருத்தர் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ல அந்த போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. அவரை வந்து சிறைப்படுத்தி கொண்டு போறாங்க. மனைவி அழுகுறாங்க. அழுவும் போது அவர் சொல்றாரு, எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவா நடக்கும், நான் இந்த பூமியில உன்னை சந்திக்கலன்னா நான் பரலோகத்துல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தேவதாசன் போனாராம். அவரை கொண்டு போய் அந்த பெரிய அந்த பிரிசன்ல வச்சு, சிறையை வச்சு பயங்கரமா துருவி கேள்வி கேட்கறாங்களாம். ஆனா அங்கேயும் அவர் கர்த்தருக்காக இருக்கிறார். அப்ப சொன்னாங்களாம், நீ சரிப்பட மாட்ட, நான் உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி அவர் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அவரை சங்கிலி எல்லாம் போட்டுட்டாங்க. எப்படி போகணும்னா அந்த இடத்துக்கு அவரை ட்ரெயின்ல தான் கொண்டு போகணுமா.
அப்போ ட்ரெயினில் கொண்டு போகும்போது அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கார்டு கூட வச்சு கொண்டு போகிறாங்க. அவர் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது மற்ற மக்களெல்லாம் பார்க்குறாங்களாம். அவங்கெல்லாம் என்னன்னு கேட்கும் பொழுது அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறாராம். இயேசு நிமித்தமாகன்னு சொல்லி அவர் அன்பை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறாராம். இதை பார்த்து கொண்டே இருந்த இந்த 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 ஐயா என்ன பண்ணாராம், என்ன சொன்னாராம், கொஞ்ச நேரம் பொறுத்து பக்கத்தில் வந்து உட்காந்து அவர் சொல்கிறாராம், எனக்கு தெரியுமா, எங்கள் அப்பாவும் ஒரு பாஸ்டராக தான் இருந்தார். அப்போ எனக்கு 7 வயசு. அவரையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மாவும் சுவிசேஷத்துக்காக மறித்து போனாங்க. இப்போ நான் இந்த போலீஸாக இருந்து நான் மற்றவங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த ஐயா சர்ஜி பெட்ரோவிச் கர்த்தர் வசனத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்த போது அந்த மகன் அழுது கண்ணீரோட கர்த்தருக்கு தன் ஜீவனை அதே இடத்துல ஒப்பு கொடுத்தார் அந்த பிள்ளைல. அப்போ அந்த பிரசனுக்குள்ள போயிட்டாங்க. போன பிறகு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரே இது வரைக்கும் நான் வழி நடத்துனீங்க, இது வரைக்கும் இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், ஒரு 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 மிலிட்டரி ஆஃபீஸரை உங்களுக்கு சுவிசேஷத்தில் நடத்திருக்கிறேன், இனி என்னப்பா நான் செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. கர்த்தர் இந்த பிரிசன்ல உள்ள போகும்பொழுது அங்க இருக்கிற மனுஷன் பயங்கரமான மனுஷன் தான். அவர் சொன்னாரா, உன்னைய இப்படிலாம் நடத்த முடியாது, தெய்வமே இல்லை. அப்போ இந்த தெய்வமே இல்லைங்கிறதுனால உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உன் தெய்வனுக்கு இருந்தா உனக்கு சாப்பாடு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். 5 நாள். முதல் நாள் வயிறு பசிக்குது, குளிருதான். அப்போ அப்படி இந்த ஒரு திண்ணில படுத்திருக்கிறாராம். இங்கே ஒரு ஒரு ஜன்னல் இருந்துச்சான். அந்த ஜன்னல் சத்தம் ஏதோ பறன்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். என்னன்னு சொல்லி இப்படி கையை வச்சு பார்க்குறாராம். அங்கே பார்த்தா ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சான். அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவர் என்னை எப்படி போஷிக்கிறான்னு சொல்லி எடுத்தாரு. பசிக்குது, அது வாசனையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆனா அவர் சாப்பிடலையா. அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாராம். ஏன்னு சொன்னார்னா, அந்த மனுஷனுக்கு சொல்லணும், ஏன் தேவன் உயிரோடு இருக்கிறாரு, எனக்கு ஆகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி, ஆண்டவரே இது நான் உமக்காக வைத்து விடுன்னு சொல்லி அப்படியே பட்டினியா இருந்தாராம். குளிரும் பொழுது அப்படி ஜெபிச்சுட்டு படுப்பாராம். பாவியான அவர் அப்படியே வாமா அவர் அப்படி வைத்து கொள்ளுவாராம். பாதுகாக்கிறவர் அல்லவா பாருங்க. அப்போ இப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி எத்தனை நாள் நடந்துச்சு? 5 நாள் நடக்குது அந்த தேவப்புள்ள. கர்த்தர் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பான்னு சொல்லி வாக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்போ நடந்தது. அப்போ அந்த 6 நாளும் அந்த பிரெட்டை வாங்கி வாங்கி பத்திரமா வச்சுட்டே இருந்தாராம். அப்போ அந்த நாள் வந்த போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆள் வர்றாரு. அந்த உட்காந்து பாருங்க, அந்த ஐயா வந்து கிண்டலா பாக்குறாரு. என்ன உன் தேவன் உனக்கு சாப்பாடு கொடுத்தாரா? உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி இல்லையே, மெலிஞ்சுதானே இருக்கிற அப்படி சொன்னாராம். அப்ப இவர் சொன்னாராம், இல்ல என் தேவன் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, எனக்கு தூதர்களை அனுப்பினாரு, எனக்கு ஆகாரம் கொடுத்தாரு பாருங்கன்னு சொல்லி அந்த பிரெட்டை சேவ் பண்ணி காட்டினாராம். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரா, எந்த பிரிசன் இந்த சிறைச்சாலைக்கு எந்த மனுஷன் தொழிலாளி உனக்கு கொடுத்தான், அவனை நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னா, இல்ல இந்த மாதிரி இந்த சிறைச்சாலை அந்த ஜன்னல்ல எனக்கு இப்படி பிரெட் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பரன்ற சத்தம் கேக்குதான். 2 பேரும் திரும்பி பாக்குறாங்களாம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு பூனை வந்து வச்சுட்டு போதும் அந்த சாப்பாடு. அவருக்கு இந்த மனுஷனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த மிலிட்டரி ஆஃபீஸருக்கு அவர் சொன்னாரா, அது யார் தெரியுமா, அந்த பூனை அது வந்து எங்க வீட்டு பூனை, என் பொண்ணுடைய பூனை, அது வாயில வச்சுக்கிற பிரெட் தெரியுமா, அந்த மிலிட்டரி ஆஃபீஸருடைய ஒய்ஃப் செய்கிற பிரெட்டான். அந்த பிரெட்டை கர்த்தர் அவங்க வீட்டு பூனை வச்சு அவங்க மனைவியை செய்ய வச்சு இந்த தேவதாசனை போஷித்திருக்கிறார். அதுதான் தேவ பிள்ளையில கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த மனிதன் அழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட அப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலை நீங்க போய் கொண்டிருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்க அவரை போல மாறணும்னு நினைங்க. ஆண்டவரே என் மனதை புதிதாக்கும், உம்மை போல மாற்றும்னு சொல்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையில செய்வார். அந்த நேரத்துல கூட யாரேனும் துக்கத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா, தேவையோடு இருப்பீங்கன்னு சொன்னா, கவலையோடு இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான இயேசுப்பா, நீங்க ஆண்டவரே அன்று இருந்த தேவன் இன்றும் இருக்கிறப்பா. த்ரூ த ஜெனரேஷன்ஸ் அன்று சந்ததியாக நீர் ஆண்டு ஜெபங்களை கேட்டிருக்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன், எங்களை இப்பொழுதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. எங்கள் சிறு பிராயத்து முதல் இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலையில எங்களை பாதுகாத்து எங்கள் ஜீவனை ஆண்டவரே
நீங்க ஸ்பேர் பண்ணி ஆண்டவர் நீர் எங்களை பத்திரமாய் வைத்திருக்கேன்னு சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கும் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நான் நிறைவேற்றி விட்டு உடைய சமூகத்தில் வந்து எங்களை கிருபை செய்வீராக. அந்த திவ்ய சுவாபத்தை போல நாங்கள் தேவனை போல சிந்தனை உள்ளவர்களாக எளியவர்களுக்கு உதவி செய்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நேரத்தில் கண்ணீரை துடையுங்க, ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க. மிகுதியானவர்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க, செய்தி வேலை ஆசீர்வதிங்க. தேவன் மகிமைப்படுவீராக. உடைய பிரசனம் எங்களோடு இருப்பதாக. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். ரத்தத்தின் கோட்டைகளை வளைத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God.